இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சுனேரி என் கூட தான் இருப்பா. உன்ன மாதிரி ஆளால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை தர முடியாது. நல்லா அவளை வளர்க்கவும் முடியாது. நான் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர, ஆனா என் பொண்ணு உன் கூட அனுப்பி வைக்கவே மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு சுனேரிய நீ ஒரேடியா மறந்துடு. முதல்ல நிறுத்து. இங்க பாரு பாரு பாரு, நீ யார் இருக்க சொல்லுமா, சொல்லுடா கண்ணா, சொல்லு. யார் கூட நீ இருக்க விரும்புற? சொல்லு சுனேரி, சொல்லு. நான் மம்மியோட தான் இருப்பேன்னு சொல்லு. அப்பா கூட, மம்மி கூட சொல்லு. அப்பா நீ இருக்கணும். மம்மி வீடு. அது எப்படி விடுறது? அப்படி எல்லாம் பண்ணாதப்பா. மம்மி கதவை தரங்க. சுனேரி வந்துட்டா. அவ நம்மள பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அமைதியாரு. நீ போய் கதவை தர, நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்னாச்சுமா? மம்மி உங்க ரூம்ல இருந்து ஏதோ குரல் கேட்டுது. குரல் கேட்டுதா? ஏன் ரூம்ல இருந்தா? எனக்கு தெரியல மம்மி, யாரோ 2 பேர் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சுனேரி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். வேத், நீ வெளியே வா. என்னால இனிமே யாருக்கும் தெரியாம சந்திக்க முடியாது. நாம சுனேரி கிட்ட நம்மளை பத்தி சொல்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத. நீ என்னாலதான் உன் புருஷனுக்கு டிவோர்ஸ் கொடுத்த விஷயம் அவளுக்கு என்னைக்கு தெரியக்கூடாது. குட் மார்னிங். குட் மார்னிங் மாம். வா வா, டிஃபன் சாப்பிடு. பயங்கரமா பசிக்குது. என்னாச்சு மாம், நீங்க டிஃபன் சாப்பிடலையா? சுனேரி, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சுமா, ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? உனக்கு இது புரியுமான்னு தான் தெரியல. மாம், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இப்போவே என்ன குழந்தை மாதிரி நினைச்சா எப்படி? இல்லம்மா, வாழ்க்கை ரொம்ப பெருசு. அதோட ஒரு பொம்பளைக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை தனியா வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம். எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாம், இது நல்ல விஷயம் தானே. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். நிஜமாவா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நான் வேற தேவையில்லாம பயந்துட்டு இருந்தேன். அவர் பேர் வேது. கல்யாணம்னா எனக்கு எவ்வளவு பயம்னு உனக்கே தெரியும்ல. ஆனா
நாம 6 மாசமோ 1 வருஷமோ அவரோட இருந்து அவரு எல்லாம் நல்லபடியா நடந்தா, அவரு உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா, அதுக்கப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். மாம், நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிற உரிமைலாம் இருக்கு. அப்பா உங்களுக்கு அப்படி செஞ்சது நல்லா இல்ல. அதோட உங்களுக்கு அப்ப கிடைக்காத சந்தோஷம்லாம் இப்ப கிடைக்கலாம்ல. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கலாம்ல? எஸ் மாம். ஹலோ ஆண்டி. ஹலோ பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ காலேஜுக்கு வர ஐடியா இல்லையா? லேட் ஆயிடுச்சு. என்ன போற? டிஃபன் யார் சாப்பிடுறது? அம்மா லேட் ஆயிடுச்சு, நான் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஓகே பை. பை. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். உள்ள மசாஜ் போயிட்டு இருக்கு. எந்த மசாஜ்? நார்மல் மசாஜா இல்ல காஸ்ட்லி மசாஜா? அதெல்லாம் எங்க, இப்ப நார்மல் தான் போயிட்டு இருக்கு. சரி, இங்க பாரு. நான் என் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதோட அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா. இன்னையில இருந்து நீ என் கூட என் வீட்ல இருக்க போற. பிரமாதம் டியர். எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? சுமார். டேய் குர்ரா, சொல்லு, எப்ப பணத்தை தருவ? சொல்லு. நீங்க துப்பாக்கியை வெளியே எடுத்தாதானே அவன் பேசுவான். வாவ், வாட் a பாயிண்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தாமா. ராஜாண்ணே, நான் உங்க மொத்த பணத்தையும் கொடுத்துருவேன். இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க. அப்படியா? டேய் முதல்ல கல்லாவை செக் பண்றேன். அதுல எவ்வளவு இருக்குன்னு பாரு. சரி பாக்குறேன். எவ்வளவு இருக்கு? 25,000 இருக்குண்ணா. வச்சுக்க, இது வட்டி. மொத்த அசலையும் கொடுக்க உனக்கு 1 மாசம் டைம் தரேன். 1 மாசம் முடிஞ்சு 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆனா கூட உங்க 2 பேரையும் கொன்னு பரலோகம் அனுப்பி வச்சிருக்க. ஜாக்கிரதை. உங்க வீடு சொத்தெல்லாம் இருக்கே, அது எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். புரியுதா? வாடா. வேதி 25 லட்சத்தை எப்படி அடைக்கிறது? பிசினஸ் இப்ப ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. ஒரு மசாஜுக்கு 2000 தானே கிடைக்குது. ஆனா அதே இடத்துல கஸ்டமரோட மசாஜ் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆயிடுச்சுன்னா 20,000, ஏன் அதுக்கு மேலேயும் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பொண்ணுங்களை மட்டும்தான். இப்பெல்லாம் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ரைடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி சர்வீஸ் நிப்பாட்டி வைக்க வேண்டியதா இருக்கு. வேத், நாம தொழில் ஆரம்பிச்சே ஆகணும். உடம்ப விற்க தயாரா இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நீ பேசிதான் ஆகணும். அப்பதான் 1 மாசத்துக்குள்ள 25 லட்சத்தை சம்பாதிக்க முடியும். இல்லன்னா இந்த வீட்டை விற்க வேண்டியதா இருக்கும். நம்ம நடு ரோட்டுக்கு வந்துருவோம். ஹாய் மாம். சொன்னீங்க பார், இவர் தான் வேத். இவரை பத்தி நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இன்னையில இருந்து இவர் நம்ம கூட தான் இருப்பாரு. ஹோ, ஹாய். ஹாய் சுனேரி. மாம், குட் சாய்ஸ்.
ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்புறம் பேசலாம். இன்னைக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப மூட் அவுட்டா இருக்குப்பா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. என்னமா படிக்கிட்டு இருக்க? நான் நீ மசாஜ் பண்றது மட்டும் பணம் கொடுக்கலாமா? முழுசா 20,000 பே பண்ணிருக்கேன். சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பணம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி சர்வீஸும் சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா? ஒரு வாரம் ஆயிருக்கு. எவ்வளவு சேர்ந்திருக்கு? 2 லட்சம் தான் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்குள்ள 25 லட்சம் ரூபாய் சேர்க்கணும் ஐயா. எப்படி முடியும்? நான் அன்னைக்கு நிறைய பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன். பிசினஸ் மேன், மினிஸ்டர்ஸ், இப்படி எல்லாரையும் புடி. அவங்களுக்கு 5-10 லட்சம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ சொல்றது சரிதான். நான் ஏதாவது முயற்சி பண்றேன். ஹலோ சார், வெல்கம் டு லவ்லி மசாஜ் பார்லர். உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது என்ன மசாஜ் வேணும்? உங்ககிட்ட என்னெல்லாம் மசாஜ் இருக்கு மேடம்? எங்க கிட்ட வந்து ஃபுட் மசாஜ், ஹெட் மசாஜ், பேக் மசாஜ் அண்ட் பாடி மசாஜ். அந்த மசாஜ் இருக்கா? போட்டோஸை காட்டுங்க. $50,000 விட காஸ்ட்லியா எதுவுமே இல்லையா? சார், இப்போதைக்கு இதான் இருக்கு. நீங்க வரீங்களா? நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். சார், இவங்க இந்த வேலையை செய்யறதில்ல. நீங்க இதில் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். சரி, 50,000 ரூபாயில பெஸ்டா கொடு. சரி சார், நீங்க என் கூட வாங்க. நீங்க 3ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க, நான் அனுப்புறேன். நேஹா, எஸ் மேடம். ரூம் நம்பர் 3க்கு போயிடு. ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க ராஜா அண்ணா. நான் நிஜமாவே உங்களுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொடுக்காம நான் எங்க போற சொல்லுங்க. நிச்சயமா அண்ணா, கண்டிப்பா ஒரு மாசத்துக்குள்ள உங்க கடனை நான் அடைச்சிருவேன். சரி, பாக்குறேன். என்ன சொல்றான்? என்னத்த சொல்ல போறான்? 25 லட்சத்தை பத்தி தான் கேக்குறான். ஒரு மாசத்துக்குள்ள பணம் கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியல. வேர், இந்த முறையும் நீங்க குயினை கொண்டு போயிட்டீங்க. குயினும் எனக்கு தான், பிரின்சஸும் எனக்கு தான். மாம், நீங்களா? ஹே, நீ இன்னுமா தூங்கல? இந்த
ராத்திரில நீ இங்க என்ன பண்ற வேத்? எனக்கு தூக்கமே வரல. தண்ணி குடிக்கலான்னு வந்தா அங்க சுனேரிய பார்த்தேன். பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியா? சுனேரி, உனக்கு வேத பிடிச்சிருக்கா? மாம், வேத் சார் ரொம்ப ஸ்மார்ட் தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வேத் சாரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? கேரம் போர்டுல அவர் என்ன 2 தடவை தோக்கடிச்சிட்டாரு. நீ வேசர் நீ ஏன் கூப்பிடுற? அப்பான்னு கூப்பிடு. மாம், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிடுறேன். அது மட்டும் இல்லாம அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் ஏஜ் ஆகலையே. வெல் சார். அப்படியா? எனக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் வா. உன் மம்மி கோவப்பட்டுட்டாங்க. சரி, அவங்க மூட எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது சரி, உன் மாடலிங் பிக்சர்ஸ் நீ மாடலிங் ஏஜென்ட் கிட்ட அனுப்பணும்னு சொன்னல, அது என்கிட்ட கொடு, நானும் ஃபார்வர்ட் பண்றேன். எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. உன்னுடைய பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. யார் கிளிக் பண்ணது? சோனு, என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? சிச்சி, இல்ல, அவன் என் ஃப்ரெண்டு. நல்ல விஷயம்தான். சரி, நீ எனக்கு இதை சென்ட் பண்ணு, நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். சரி, இப்ப நான் உள்ள போறேன். குட் நைட். குட் நைட். வேத், இங்க என்ன நடக்குது? என்ன சொல்ல வர லவ்லி? என்ன சொல்ல வர்றேன்னா என்ன அர்த்தம்? நடு ராத்திரியில சுனேரி கூட என்ன? ஏன்? ஐயோ, நீ ஏன் கண்டதை போட்டு குழப்பிக்கிற? அவ சின்ன பொண்ணு, ஏன் இப்படி கேவலமா யோசிக்கிற? இங்க பாரு, எனக்கு அவளுக்கு நல்ல செட் ஆயிடுச்சுனா உனக்கும் நல்லது தானே. நானும் உன் கூட சந்தோஷமா இருப்பேன். அண்ட் சுனேரி நம்ம கூட சந்தோஷமா இருப்பா. இதுக்காக தான் நான் அவ கூட கொஞ்சம் டியூனிங்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லப்பா. நீ அவளை விட்டு விலகிரு. ரொம்ப எல்லாம் டியூனிங் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. அவளை விட்டு நான் விலகியே இருக்கிறேன். ஓகே, சரி, இந்த பேச்செல்லாம் விடு, நான் சொல்றத கேளு. நான் நம்ம பார்லர் இருக்க அழகான பொண்ணுங்களை சூஸ் பண்ணிருக்கேன். இனிமே பாரு, நாளையில இருந்து நம்ம பார்லர் பிரமாதமா நடக்கும். இது நல்ல விஷயம் தான். சீக்கிரமா நம்ம கடலாம் அடைஞ்சா போதும். ஹே, எல்லாம் சரியாயிடும். இனிமே நீ கவலைப்படாம தூங்க. குட் நைட். குட் நைட். மாம், இன்னைக்கு நீங்க என்ன டிஃபன் சாப்பிட கூப்பிடவே இல்லையே. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா ராத்திரி நீ லேட்டா தூங்குனல. நேத்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப காலேஜ்க்கும் லேட் ஆகுது. சோனுவும் என்ன கூட்டிட்டு போக வரல. வெயிட் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? கண்டிப்பா நான் டிராப் பண்றேன். சரி, நான் ஸ்ட்ரைட்டா பார்லருக்கு வந்துறேன். ஓகே, பாய். பாய் மா. கம் ஆன். காலையில இருந்து ஒரு கஸ்டமர் கூட வரல. இப்படியே போனா என்ன பண்றது? டென்ஷன் ஆகுது. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். அட, நல்லவேளை நீ வந்துட்ட. நான் கிளம்பலான்னு இருந்தேன். சில பேர்கிட்ட செட்டிங் பண்ணியிருக்கேன், ஹை ப்ரொஃபைல் கஸ்டமரோட லீடுக்காக. நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இங்க பாரு, ஒரு ஆள் இங்க ஆல்பம் கேட்டு வருவான். கொட்டாரி சார்னு இந்த ஊரோட ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அவரோட ஆள் தான். சரியா? ரொம்ப கவனமா டீல் பண்ணி எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. என்ன மேடம் இது? அவர் கொஞ்சம் கூட உங்களை மதிக்கிறதே இல்ல. ஒருவேளை அவருக்கு வேற யாரையாவது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்ன? ஷட் அப். உள்ள போய் வேலைய பார்.
ஹலோ சார். ஹலோ. மெனு கார்டு எங்க இருக்கு? என்ன? அதுதான், அது பொண்ணுங்களுடைய ரேட் கார்டு, போட்டோஸோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்ல? ஓ, இந்தாங்க. யாரை பிடிச்சிருக்கோ அவளோட போட்டோவை நான் போன்ல அனுப்பி வைக்கிறேன். ரெடியா வச்சுக்கோ. கோட்டாரி சார் இங்க வருவாரு. சரி. இது ரெண்டும் ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much வேத் சார். வெல்கம். உன்னுடைய அழகான பிக்சர்ஸ் ஒன்னு ரெண்டாவது ஃப்ரேம் பண்ணலாம்னு தோணுச்சு. Thank you so much. வேத், இங்க என்ன நடக்குது? ஒருவேளை அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் செட் பண்ணணும்னு என்ன இருக்கா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா லவ்லி? நான் அவளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன புரிய வச்சதுனால அவ உள்ள ஓடுனா? இங்க பாரு, அவளுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்படி அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும். நான் ஒன்ன மட்டும்தான் காதலிக்கிறேன், ஒன்ன மட்டும்தான். அண்ட் சுனேரிய நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் பாத்துக்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் பொண்ணு சக்காலத்தியாக பாக்குறியா? மாம், நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியமா? நீ தான் என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்கடி. அவ்வளவு பெரியவளாயிட்டியா? நான் காதலிக்கிற ஒருத்தரை ராத்திரி முழுக்க ஒரு ரூம்ல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்படி என்னதான் பண்ணணும்னு நினைச்சேன். மாம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னையா சந்தேகப்படுறீங்க? நான் உங்க பொண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. நான் பாட்டு வேத் சார்னு சொல்லாத, அப்பான்னு கூப்பிடு. உன் வாயில இருந்து வரல மாம், எனக்கு தெரியும். ஆனா இங்க பார், நான் இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை செட்டில் பண்ணிருக்கேன். உன்னுடைய அப்பன் தான் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணான். ஆனா நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க கூட நான் வந்தது ரொம்ப பெரிய தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன பத்தி இவ்வளவு கேவலமாவா யோசிப்பீங்க? இவ்வளவு அசிங்கமா யோசிப்பீங்களா? நான் எதுக்குமா உங்க வாழ்க்கையை கெடுக்க போறேன்? நான் நீங்க சொன்னதுக்காக அப்பா கிட்ட 3 வருஷமா பேசாம இருந்தேன். ஆனா நான் அப்பா தப்பு, நீங்க தான் கரெக்ட்னு யோசிச்சேன். எனக்கு இப்பதாம்மா புரியுது. கண்டிப்பா அப்பா தப்பு பண்ணி இருக்க மாட்டாரு. எல்லா தப்பும் உங்களோட தான். நீங்க தான் எல்லா தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீ இப்போ என்னையே குறை சொல்றியாடி? நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன். Thank you so much mom. Thank you. ஆனா இனிமே நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நான் என் அப்பா கிட்டே போயிடுறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நடக்கட்டும். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. மாம், நீ யாருக்கும் ஃபோன் பண்ண கூடாது. நீ இங்கே தான் இருந்தாகணும். மாம், மாம் ப்ளீஸ் என் போனை திருப்பி கொடுங்க. மாம், என் போனை கொடுங்க ப்ளீஸ். மாம், மாம். என்னாச்சு? நான் என் அப்பா கிட்டே போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன? நீ என்ன சொல்ற? ஹலோ. ஹலோ, எங்க கொட்டாரி சாருக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம். அந்த பொண்ணோட போட்டோ போய் அனுப்பி வைக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. சரி. கோட்டாரி சாருக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கான். 5 லட்சம் தர தயாரா இருக்காரா? நல்லது. சுனேரி போட்டோ இதுல எப்படி வந்தது? தெரியல. சோனியா ஏதாவது தெரியாம போட்டிருப்பாங்க. சோனியா எதுக்கு இதுல போடணும்? இங்க பாரு லவ்லி, நாம ரொம்ப பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிக்கணும். சுனேரிக்கு உன் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல. அது இந்நேரத்துக்கு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும் இல்ல? இந்நேரம் யோசிச்சு பாரு. இந்த ஆளை அம்மாக்கு
ரொம்ப பிடிச்சவர்னு தெரிஞ்சிருந்து கூட அவனை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றானா? அவ கெட்ட பொண்ணா தானே இருக்கணும். இங்க பாரு லவ்லி, சுனேரி எப்படி இருந்தாலும் அவ அப்பா கூட போறன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கால. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர் கூட போயிடுவா. ஆனா இந்த ஒரு கஸ்டமருக்கு 5 லட்சம். இந்த மாதிரி 5 கஸ்டமர் நமக்கு கிடைச்சா போதும், நம்ம மொத்த கடனும் உடனே தீர்ந்துரும். லவ்லி, ஐ லவ் யூ. உன்னை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். உன்னை வேணா உன் பொண்ணு கைவிடலாம், ஆனா நான் விட மாட்டேன். நீ எதையும் செய்யலனா கூட அவ கண்டிப்பா அவளோட அப்பா கூட போயிடுவா. ஏன்னா அவ நன்றி கட்டவ. அவளை தவிர வேற எதுவுமே அவ யோசிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அவளை பத்தி யோசிச்சு உன் மனசை குழப்பிக்கிற? இனிமே நீயும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். உன் வீடு, உன் பிசினஸ், உன் ஃபியூச்சர் பத்தி யோசி. ஹலோ கோட்டாரி சார், வெல்கம். ஹலோ. ஹலோ. பொண்ணு ரெடியா? ரெடியா இருக்கா சார்? லவ்லி, நீ சுனேரியை கூட்டிட்டு வா. வாங்க சார். வாங்க. மம்மி, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? லவ்லி, நீ கவுண்டர்ல போய் உட்காரு, சரியா? ஓகேவா சார்? உங்களுக்கு ஆம்பியன்ஸ் ஓகே தானே? வா வா. டோன்ட் வரி, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு தெரியுமா, நீ போட்டோல எவ்வளவு அழகா இருந்தியோ அதை விட நேர்ல சூப்பரா அழகா இருக்கிற. இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? உனக்காக நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். வா வா, படு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன விட்டுருங்க. படுத்துக்கம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாதம்மா. என்ன விட்டுருங்க, நான் ப்ளீஸ். இருக்கேன்ல. என்னையா பொண்ணு அனுப்புன? என்ன அடிச்சுட்டு ஓடிட்டாவ. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க தப்பிச்சு ஓடுவோம்? ராஜாண்ணா, இவன் ஏன் பதட்டமா ஓடி வரா? விடுங்க, சொல்லல. விடுங்க. உள்ள போ.
நல்ல வேலை கிடைச்சிட்டா. நல்லா தூங்குமா. ஏன்னா நீ முழிச்சிட்டு இருந்தா ரொம்ப ஆபத்து எங்களுக்கு தான். ஹலோ சார். சார் ப்ளீஸ் இந்த முறை என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. அதை விட நல்ல பொண்ணா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். என்ன அடிச்சுட்டு ஓடுனால அவளுக்கு நான் பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். சரியா? சரி சார், பொண்ணு ரெடியா இருக்கா? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, வீட்டுக்கு வந்துருங்க, சேஃபாவும் இருக்கும். நான் உங்களுக்கு அட்ரஸ் SMS பண்றேன். போய் பாரு. போய் யாருன்னு பாரு. ஆண்டி, சுனேரி யாரோ கார்ல கடத்திட்டு போறாங்க ஆண்டி. நான் அவங்களை என் கண்ணால பார்த்தேன். நீங்க என் கூட வாங்க ஆண்டி, ப்ளீஸ். என்ன வளர்ற? ஆமா, என் கண்ணு முன்னாடி யாரோ அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க ஆண்டி, ப்ளீஸ். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சுனேரி அவ ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. என்னது? ஆமா. இல்ல, நான் அவளை பார்க்கணும். நீ பார்க்கணுமா? ஆமா. சரி வா வா வா. பாத்தியா? பாத்துட்டல, பாவம், இன்னைக்கு அவளுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை. என்ன அடிச்சிட்டு வர்றியா? என்னைய அடிச்சிட்டு வர்றியா? இப்ப பாருடி. வா வா. ப்ளீஸ் என்ன போக விடு. ப்ளீஸ் என்ன விட்டு. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. நான் அந்த பொண்ணுக்கு நல்லா பாடத்தை சொல்லி கொடுத்துட்டேன். இங்க பார், நாளைக்கு என்னோட சேர்மன் சார் வராரு. அவருக்கும் இந்த பொண்ணு தான் வேணும். சரிங்க கொட்டாரி சார், பாத்துக்கலாம். எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கணும். சரி லவ்லி, நான் கிளம்புறேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போற? மறந்துட்டியா? ராஜா அண்ணனுக்கு பணத்தை கொடுக்கணும்ல. இப்பவா? என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு வரேன். டே குரு, இன்னும் என்னோட ஆளை காணோம். பாஸ், அதோ வந்துட்டாரு. ராஜா அண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? வேலை முடிஞ்சிருச்சா தம்பி? ஆயிடுச்சுண்ணே. கொட்டாரி வந்தான், 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அண்ணன், நீங்க கடன் கொடுத்த மாதிரி என்னமா ஆக்ட் பண்ணீங்க? ஆனா என்னை விட நீ தான் தம்பி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. அம்மா பொண்ணு 2 பேரையும் மடக்கிட்டிய. சரி, நல்லதா போச்சு. இன்னைக்கு அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணை தொழிலுக்கு கொண்டு வந்திருக்க. நாளைக்கு அம்மாவையும் தொழிலுக்கு கொண்டு வந்துரு.
அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்காலையும் பணம் பொறல போது பாரு. கரெக்டா சொன்னீங்கண்ணே, கரெக்டா சொன்னீங்க. இந்தாங்க 1 லட்சம் உங்களுடைய பங்கு. இது உனக்கு கம்மியா தெரியல? இது அதிகண்ணே. போ பாருங்க, பணம் கொட்டும், என்ன கூட முடியாது. சரி பரவாயில்ல, விடு, இருக்கட்டும். சுனேரி இங்க பாரு. சுனேரி நீ முதல்ல சாப்பிடுமா. உனக்குள்ள ஓடுறது உன் அப்பனோட ரத்தம் தானே? அதனால நீ என்னைக்கே எனக்கு சொந்தமாக முடியாது. உன்னுடைய அப்பனும் என்னை ஏமாத்தினா, இப்ப நீ என்னை ஏமாத்திடுவ. எனக்கு நல்லா தெரியும்டி. ஆனா நீ ஆடுற ஆட்டம் இருக்கே, இதெல்லாம் இங்க நடக்காது. உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். மாம், மாம் ப்ளீஸ் மாம். மாம் 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 ப்ளீஸ் என்ன இப்படிலாம் செய்யாதீங்க. ப்ளீஸ் கதவை தரங்க. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? மாம் மாம் ப்ளீஸ் ப்ளீஸ் கதவை தரங்க. கொட்டாரி வந்தா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அண்ணன், நீங்க கடன் கொடுத்த மாதிரி என்னமா ஆக்ட் பண்ணீங்க? ஆனா என்னை விட நீதான் தம்பி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. அம்மா பொண்ணு 2 பேரையும் மடக்கிட்டியே. லவ்லி, இப்படிதான் அவர் சொன்னவர். சுனேரி கிட்ட இவரை கூட்டிட்டு போ. பேமெண்ட்டை மொத்தமா அட்வான்ஸா கொடுத்துட்டாரு. நீ கூட்டிட்டு போ, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, இன்ஜெக்ஷன் போட்டியா? கிரேட். வாங்க சார், வாங்க. ஹலோ. என்ஜாய் சார். ஓகே, நல்ல காரியத்தை ஏன் லேட் பண்ணணும்? யா ஓகே. இன்னைக்கு ராத்திரி மறக்க முடியாத ஒரு ராத்திரியா இருக்க போகுது. நீ செம்ம அழகா இருக்கடி. உன் அழகுக்கு 1 லட்சம் அதிகமாவே தரண்டி. கான்ஸ்டபிள், இவளை எடுத்துட்டு போங்க. போடா. எங்க அவங்கள கூட்டிட்டு போறீங்க? வாங்க. என்ன பண்றீங்க? அவங்களுக்கு பணம் கொடுத்து தான் நான் இங்க வந்திருக்கேன். பணம் கொடுத்தா என்ன? இது சட்டப்படி குற்றம். அதுவும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம தொடருது. இது ரேப் கேஸ் ஆயிடும். புரிஞ்சுதா? கான்ஸ்டபிள், எடுத்துட்டு வாங்க. சார், இங்க நடக்கிறத பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நிமிஷம். கொட்டாரி வந்தா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அண்ணன், நீங்க கடன் கொடுத்த மாதிரி என்னமா ஆக்ட் பண்ணீங்க? ஆனா என்னை விட நீதான் தம்பி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. அம்மா பொண்ணு 2 பேரையும் மடக்கிட்டியே. சரி, நல்லதா போச்சு. இன்னைக்கு அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணை தொழிலுக்கு கொண்டு வந்திருக்க. நாளைக்கு அம்மாவையும் தொழிலுக்கு கொண்டு வந்துரு.
நீ எவ்வளவு பெரிய கேம் விளையாடி இருக்க. உன்னை என்ன சொல்றது? எல்லாம் ஏன் தப்புதான். உன்ன மாதிரி ஆளுகிட்ட இருந்து என் பொண்ணையும் காப்பாத்தி இருக்கணும், என்னையும் காப்பாத்தி இருக்கணும். ஆனா நானே என்ன நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் தான் என் பொண்ணை இந்த பாழங்கணத்துல தள்ளுனேன். இவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியோ அதை விட பெரிய குற்றவாளி நான் தான். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் கர். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். தேங்க்யூ சோ மச் சோனு. இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தது. சுனேரிய அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுரு. அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே, ஐ வில்.